I welcome you to Learn English. இந்த வீடியோவில் 100 மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறீங்க. ஆர் யூ a ஸ்டூடெண்ட்? நீங்கள் ஒரு மாணவரா? நீ ஒரு மாணவனா? ஆர் தே கம்மிங் அப்படின்னு தான் இருக்கணும். ஆர் தே கம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆர் தே கம்மிங் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? ஆர் வி கோயிங் நாம் போய் கொண்டிருக்கிறோமா? ஆர் வி கோ அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? ஆர் தே டிஸ்கஸிங் அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்களா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாமே டிஸ்கஸிங், கம்மிங், கோயிங் எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த கேள்விகள். ஆர் யூ ஒர்க்கிங் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆர் யூ ஒர்க் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஒரு வேலையா அப்படின்னு அர்த்தம். வேர்பே இல்லாமல் ஆர் யூ அப்படின்னா நீயா, நீங்களா அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ கம்மிங் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆர் யூ கம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆர் யூ கம்மிங் வித் மீ நீங்கள் என்னுடன் வந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆர் யூ அரைவ்டு நீங்கள் வந்துட்டீங்களா? ஆர் யூ அரைவ்ட்? ஆர் யூ ஒர்க்கிங்? ஓகே, ஆர் யூ ஒர்க் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆர் யூ டிரைவிங் எ கார் நீங்கள் கார் ஓட்டி கொண்டிருக்கிறீர்களா? இந்த மாதிரி 100 கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் Sen Talks Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஆர் யூ அப்படின்னா நீயா, நீங்களா அப்படிங்கிற மாதிரி. இஸ் ஹீ அப்படின்னா அவரா? இஸ்இன் ஹீ அவர் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இஸ்இன் ஹீ. அந்த இன்ட் அப்படிங்கிறது நாட். ஓகே, இஸ் ப்ளஸ் நாட் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இஸ்இன்ட். ஓகே, இஸ் இட் அப்படியா? இஸ்இன்ட் இட் அப்படித்தானே? இஸ் ஷீ, இஸ்இன் சி. ஓகே, இஸ் திஸ் இதுவா? இஸ்இன் திஸ் இது தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த இஸ்இன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஆர் தீஸ் நோட்டட் இவைகள் குறிக்கப்பட்டதா? ஆர் தீஸ் நோட்டட்? ஆர் தோஸ் கவுண்டட் அவைகள் எண்ணப்பட்டனவா? ஆர் தோஸ் கவுண்டட்? வேர் தே புரோக்கன் அவைகள் உடைந்து விட்டனவா? வேர் தே புரோக்கன்? ஆரண்ட் யூ இன்வைட்டட் உங்களை கூப்பிடலையா? உங்களை இன்வைட் பண்ணலையா? ஆரண்ட் வி அட்வைஸ்ட் நமக்கு அறிவுரை வழங்கப்படவில்லையா? இஸ்இன் ஹி அவார்டட் அவருக்கு பரிசளிக்கவில்லையா? ஆர் யூ மாதிரியே இஸ் ஹி அப்படின்னா அவரா அவனா அப்படின்னு அர்த்தம். இஸ் இட் அப்படியா? இஸ் தேட் ஸோ அப்படியா இருக்குது? இஸ் தேட் ஸோ? இஸ் தேட் அதுவா? இஸ்இன் தேட் அது தானே, அது இல்லையா? இஸ் தேர் அங்கே இருக்கா? ஷார்ட் ஃபார்ம் கொஸ்டின் இது எல்லாமே. இஸ் தேர் அங்கே இருக்கா? இஸ் தேர் எ சேர் அங்கே ஒரு சேர் இருக்கா? இஸ் தேர் எ பென் அங்கே ஒரு பேனா இருக்கா? இஸ் இட் தேர் இது அங்கே இருக்கா? இஸ் இட் தேர்? இஸ் தேட் தேர் அது அங்கே இருக்கா? இஸ் இட் ஹியர் இது இங்கே இருக்கா? எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த ப்ரோனவுன் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். இஸ் இட் ஹியர் இது இங்கே இருக்கா? இஸ் இட் அவைலபிள் இது கிடைக்குமா? இஸ் ஹீ டாக்கிங் அவர் பேசி கொண்டிருக்கிறாரா? நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, இஸ் ஹீ டாக்கிங் அந்த டாக்கிங் அப்படிங்கிற வேர்ப் எடுத்துகிட்டு வேறு வேர்ப் அப்ளை பண்ணி பார்க்கணும். இஸ் ஹீ டான்ஸிங்? இஸ் ஹீ ஈட்டிங்? இந்த மாதிரி அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இஸ் பஸ் கம்மிங் பஸ் வந்து கொண்டிருக்கிறதா? ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறதுக்கு மே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதை விட மைட் அப்படிங்கிற வார்த்தை அதிகமான ரெஸ்பெக்ட் கொடுக்குற அர்த்தம். மே ஐ நான் பண்ணலாமா? நான் பேசலாமா? நான் பார்க்கலாமா? அந்த மாதிரி. மே ஐ, மே யூ, மே வி. அதாவது இதில் ஆக்ஷன் வேர்ப் எதுவுமே இல்லை பாருங்கள். மே ஐ அப்படின்னா நான் செய்யலாமா அப்படின்னு அர்த்தம். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ப் அப்ளை ஆகும். சில பேர் எழுதிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல மே ஐ அப்படின்னா நான் எழுதலாமா அப்படின்னு அர்த்தம். சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல மே ஐ அப்படின்னா நீங்கள் ஏதோ சொல்ல போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ரெஸ்பெக்டாக பெர்மிஷன் கேட்குறதுக்கு, ரெக்வஸ்ட் கேட்குறதுக்கு மே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஆர் யூ சேட் நீங்கள் கவலையாக இருக்கீங்களா? ஆர் யூ ஹாப்பி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? இஸ் ஹீ ஹாப்பி அவர் மகிழ்ச்சியாக இருக்காரா? இஸ் ஹீ குட்? ஆர் யூ ஓகே இதெல்லாம் கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர் யூ ஓகே? இஸ் திஸ் ஆடட் இது சேர்க்கப்பட்டதா? ஆர் யூ நீயா, நீங்களா அப்படிங்கிறதுக்கு ஆர் யூ. இந்த யூ அப்படிங்கிற வார்த்தை நீ, நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். ஆரண்ட் யூ நீ இல்லையா, நீங்கள் இல்லையா? ஆர் தே அவர்களா? ஆர் வி நம்மளா? ஆரண்ட் வி நம்ம தானே, நம்ம இல்லையா? ஸோ கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஆரண்ட் வி, ஆரண்ட் தே அவங்க இல்லையா, அவங்க தானே. ஹவ் இஸ் இட் இது எப்படி இருக்குது? ஹவ் இஸ் இட்? ஹவ் ஆர் தீஸ் இவைகள் எப்படி இருக்கின்றன? இந்த ஹவ் அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஹவ் ஆர் தீஸ் இவைகள் எப்படி இருக்கின்றன? ஹவ் வாஸ் இட் வாஸ் வந்துருச்சு, அதனால் இது எப்படி இருந்தது?
ஹவ் வாஸ் இட் எப்படி இருந்தது அப்படின்னு வரும். ஹவ் வேர் தோஸ் அவைகள் எப்படி இருந்தன. ஹவ் வேர் தோஸ். ஹவ் ஆர் யூ நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஹவ் ஆர் தே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். இந்த கொஸ்டின்ஸ்லையும் பாருங்கள் மெயின் வேர்ப் அதாவது ஆக்ஷன் வேர்ப் எதுவுமே இல்லை. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது பொருந்தும். ஷால் வில் ரெண்டுமே ரெக்வெஸ்ட்டாக கேட்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஷால் வி கோ அவுட் நாங்கள் வெளியே போகலாமா. வில் யூ கிவ் மீ எ பென் எனக்கு ஒரு பேனா கொடுப்பீங்களா. வில் யூ கிவ் மீ எ பென். ஓன்ட் அப்படிங்கிறது வில் ப்ளஸ் நாட் இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான், அதாவது கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓன்ட் வி நம்ம இல்லையா அப்படின்னு அர்த்தம். நம்ம செய்யலாமா டூ வி இதுலேயும் மெயின் வேர்ப் எதுவும் இல்லை. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறணும். டூ வி டோன்ட் வி நம்ம செய்யக்கூடாதா, அதாவது டோன்ட் வி கோ அப்படின்னா நம்ம போகக்கூடாதா. டூ யூ நோ டோன்ட் யூ நோ உங்களுக்கு தெரியாதா. டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா. டூ தே கம் அவர்கள் வருவார்களா. டோன்ட் தே கம் அவர்கள் வரவில்லையா. இந்த மாதிரி ஒரு வேர்பை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய அர்த்தம், அதாவது அந்த கேள்வியின் அர்த்தம் மாறும். குட் யூ அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பெக்டாக கேட்குற கேள்வி. ஓகே, ரெஸ்பெக்ட் கொடுத்து பணிவாக கேட்குற கேள்வி. குட் யூ கிவ் மீ யுவர் பென். குட் ஐ கோ அவுட் சைட். ஓகே, நான் வெளியே போக வேண்டுமா. குட் தே கம் அவர்களால் வர முடியுமா. குட் தே கம். குடின்ட் யூ உங்களால் முடியலையா. குடின்ட் ஐ என்னால் முடியாதா. ஹூ அப்படிங்கிற வார்த்தை ஒரு WH கொஸ்டின். ஹூ நோஸ் யாருக்கு தெரியும். ஹூ கம்ஸ் யார் வர்றாங்க. ஹூ இஸ் கம்மிங் யார் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹூ ஆர் கம்மிங் இது பன்மை யாரெல்லாம் வர்றாங்க. ஹூ ஆர் கம்மிங். ஹூ ஆர் தே அவர்கள் யார். ஹூ ஆர் தே. ஹூ இஸ் ஹீ அவர் யார். வாட் அபவுட் திஸ் இதை பற்றி என்னது. வாட் அபவுட் திஸ். ஹவ் அபவுட் திஸ் இது எப்படி இருக்குது இதை பற்றி சொல்லுங்கள். ஹவ் அபவுட் திஸ். வாட் டஸ் ஹீ அப்படின்னா அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு. வாட் டஸ் ஹீ. வாட் இஸ் ஹீ அப்படின்னா அவர் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார். வாட் இஸ் ஹீ. வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி வாட் இஸ் ஹீ. வாட் ஆர் தே அவர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது என்ன வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். வாட் ஆர் தே. தே ஆர் ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி சொல்லணும். வாட் ஆர் தே அப்படின்னா தே ஆர் ஃபார்மர்ஸ், தே ஆர் இன்ஜினியர்ஸ். ஹூ இஸ் திஸ் இது யார். வாட் இஸ் தேட் அது என்ன. வாட் இட் இஸ் இது என்ன. வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்கலாம். வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன. வாட் இஸ் தேர் அங்கே என்ன இருக்குது. வாட் இஸ் தேர். வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்மல் கொஸ்டின். வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்கிறது. வாட் இஸ் நெக்ஸ்ட். ஆனால் கேஷுவலாக கேட்குறப்ப வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்போம். வாட் யூ வாண்ட் உங்களுக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும். வாட் யூ வாண்ட். வாட் டஸ் இட் மீன் இதுக்கு என்ன அர்த்தம். வாட் டஸ் இட் மீன். டிட் யூ நீ செஞ்சியா, நீங்கள் செஞ்சீங்களா. டிட் யூ. ஸோ மெயின் வேர்ப் இல்லை, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். டிட் யூ டிடின்ட் யூ. டிட் இட் ஒர்க் இது வேலை செய்ததா. டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், ஸோ எல்லாமே நடந்து முடிஞ்சதை குறிக்குது. டிட் இட் ஒர்க் இது வேலை செய்ததா. டிட் ஹீ கம் அவர் வந்திருந்தாரா. டிட் வி கோ நாம் போயிருந்தோமா. டிடன்ட் வி டெல் நம்ம சொல்லலையா. டிடன்ட் வி டெல். இந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குட் அப்படிங்கிற வார்த்தை ரெஸ்பெக்டாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கேட்குறதுக்கு கேன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரெஸ்பெக்டாக கேட்குற மாதிரி தான். பட் குட் அப்படிங்கிற வார்த்தை அதிகமான ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு. ஓகே, கேன் யூ முடியுமா உங்களால். கேன் ஐ என்னால் முடியுமா. கேன் ஹீ அவரால் முடியுமா. காண்ட் யூ உங்களால் முடியலையா. காண்ட் ஐ என்னால் முடியாதா, நான் பண்ண முடியாதா. டஸ் ஹீ அவர் செய்வாரா. டஸ் ஹீ கோ அவர் போவாரா, அவர் போகிறாரா. டஸ் ஹீ கோ. டசன்ட் ஹீ ஸ்பீக் அவர் பேச மாட்டாரா. டசன்ட். டசன்ட் அப்படின்னா டஸ் ப்ளஸ் நாட். டசன்ட் ஷீ. டஸ் இட் ஒர்க் இது வேலை செய்தா. டஸ் இட் ஒர்க். இஸ் இட் ஒர்க்கிங் இது வேலை செய்து கொண்டிருக்கிறதா. ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டஸ் இட் ஒர்க் இது வேலை செய்தா அப்படின்னு காமனாக கேட்குறது. இஸ் இட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது இது இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கணும். இஸ் இட் ஒர்க்கிங். இஸ் இட் ஒர்க் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆர் தே கிவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா. ஆர் தே கிவன். ஆர் தே டேக்கன் அவர்கள் எடுத்து செல்லப்பட்டனரா. ஆர் தே டேக்கன் டு ஹாஸ்பிட்டல் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயிட்டாங்களா. ஆர் தே பிராட் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்களா. அவைகள் கொண்டு வரப்பட்டதா. தே அப்படிங்கிறது
பொருளாக இருந்துச்சுன்னா அவைகள் கொண்டு வரப்பட்டதா? அதே தே அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸ், பர்சன்ஸாக இருந்தாங்கன்னா அவர்கள் கொண்டு வரப்பட்டார்களா? ஆர் வி இன்ஸ்ட்ரக்டட், நமக்கு அறிவுறுத்தப்பட்டதா? ஆர் வி டாட், நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதா? நாம் கற்றுக்கொண்டோமா? ஆர் யூ புரோக்கன், நீங்கள் மனதளவில் உடைந்து விட்டீர்களா? ஆர் யூ புரோக்கன், நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு would you do, நீங்கள் கொடுப்பீங்களா? would you give, would he, அந்த ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணி நீங்கள் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். would he, should I, நான் செய்யணுமா? should I go there, நான் கண்டிப்பாக அங்கே போகணுமா அப்படின்னு அர்த்தம். should I go there, should he, shouldn't you, how is this possible, இது எப்படி முடியும்? how are they doing, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி செய்கிறாங்க? how is he working, அவர் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார்? how does he, அவர் எப்படி செய்கிறாரு? how do they, அவங்க எப்படி செய்கிறாங்க? how is he now, அவர் இப்போ எப்படி இருக்கிறாரு? which one, எந்த ஒன்று? which one do you want, எந்த ஒன்று உனக்கு வேணும்? which is your place, which is this place, ஓகே, இந்த எந்த இடம்? which is this place, which is your place, எது உன்னுடைய இடம்? which way, எந்த பாதை? which way goes to park, பார்க்குக்கு எந்த பாதை போகுது? which way goes to park, which park, which college, எந்த காலேஜ், எந்த பார்க்? why is this, ஏன் இப்படி இருக்குது? why is this, why it is happening, ஏன் இது நடந்துகிட்டு இருக்கு? why are you here, ஏன் நீங்கள் இங்கே இருக்கீங்க? why is he there, ஏன் அவர் அங்கே இருக்கிறார்? why is he there, why are they shouting, ஏன் அவங்க சத்தம் போட்டுட்ருக்காங்க? why did they go out, ஏன் அவங்க வெளியே போனாங்க? why did they go out, ஏன் நீ வேகமாக போகக்கூடாது? why don't you go fast, why don't urge them, ஏன் அவங்கள அவசரப்படுத்தக்கூடாது? why don't urge them, why doesn't he ask, ஏன் அவர் கேட்கக்கூடாது? கேட்டிருக்கலாம்ல, ஏன் அவர் கேட்கக்கூடாது? why doesn't he ask, whose bag is this, யாருடைய பேக் இது? whose work is this, யாருடைய வேலை இது? who will take care, யார் பார்த்துக்குருவா? who will take care. இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். whom do you want to meet, யாரை சந்திக்க விரும்புகிறீங்க? whom do you want to meet, whom do you want to become, நீங்கள் யாராக ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, whom do you want to become, whom does she like most, ஓகே, யாரை அவள் விரும்புகிறாள்? whom does she like most. when do you want to leave, எப்போ நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க? what is the purpose of doing, இதை செய்கிறதுக்கு என்ன பர்பஸ்? why don't we finish this exercise, ஏன் இந்த எக்ஸசைஸை நம்ம முடிக்கக்கூடாது? are those coming, அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்களா? are those, இந்த those அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம், இல்லை வேறு அனிமல்ஸாக இருக்கலாம். are those coming, அவைகள் வந்து கொண்டிருக்கின்றனவா? are the children playing, குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்களா? are the students studying, மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்களா? are the answers written, விடைகள் எழுதப்பட்டனவா? are they searching, அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்களா? are they found, அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்களா? are you able to do this, இதை உன்னால் செய்ய முடியுமா? are you able to do this, can you do this, இதை செய்ய முடியுமா? ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். able, can ரெண்டுமே அடுத்தடுத்து வரக்கூடாது. is he able to complete the work, அவரால் இந்த வேலையை முடிக்க முடியுமா? was he able to complete the work, ஸோ இஸ்க்கு பதிலாக was வந்திருக்கு, அது past tense. இந்த வேலையை அவரால் முடிக்க முடிந்ததா? are they running, அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களா? are we known, நம்மை தெரிந்திருக்கிறார்களா? நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறோமா? are we known. ஒன் ஆஃப் த WH டைப் கொஸ்டின்ஸ் வேர், வேர் அப்படிங்கிற வார்த்தையும் WH டைப் கொஸ்டினில் ஒன்று. வேர் இஸ் ஹி, அவர் எங்கே இருக்கிறார்? வேர் இஸ் திஸ், இது எங்கே இருக்கிறது? வேர் இட் இஸ், வேர் த பிளேஸ் இஸ், அந்த இடம் எங்கே இருக்கிறது? வேர் வி ஆர், நம்ம எங்கே இருக்கோம்? வேர் ஆர் யூ, நீங்கள் எங்கே இருக்கீங்க? உன்னுடைய நிலை என்ன, உன்னுடைய பொசிஷன் என்ன? வாட் இஸ் யுவர் பொசிஷன், வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ், உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன இப்போ? வாட் இஸ் யுவர் டெசிக்னேஷன், உன்னுடைய டெசிக்னேஷன், நீ எந்த பதவியில் இருக்கிறாய்? வாட் இஸ் யுவர் ஒர்க், உன்னுடைய வேலை என்ன? வாட் ஆர் யூ ஒர்க்கிங், நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த யூ அப்படின்னா நீங்கள், ஓகே, அதே மாதிரி தான் யுவரும். வாட் இஸ் ஹி ஆஸ்கிங், அவர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்? ஒய் ஆர் யூ வாக்கிங் ஃபாஸ்ட், ஏன் நீங்கள் வேகமாக நடக்கிறீங்க? ஒய் டஸ் ஹி வாண்ட் தட், ஏன் அவருக்கு அது வேணும்? ஏன் அது வேணும்னு விரும்புகிறாரு? ஒய் டஸ் ஹி வாண்ட் தட். ஒய் டூ தே நீட் திஸ், அவர்களுக்கு ஏன் இது தேவைப்படுகிறது? ஒய் டூ தே நீட் திஸ். ஒய் டிட் ஹீ ரன், அவர் ஏன் ஓடினார்? பாஸ்ட் டென்ஸ். ஒய் ஹேஸ் நாட் ஹீ பாட், அவர் ஏன் வாங்கலை? ஒய் ஹேஸ் ஹீ நாட்
bought. Why did not he buy? Where can I buy? நான் எங்கே வாங்கலாம்? Where could he meet him? அவர் எங்கே மீட் பண்ண முடியும்? Where did he meet him? இது past tense. அவர் எங்கே மீட் பண்ணார்? ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு. Where did he meet him? Where shall we go? நம்ம எங்கே போகலாம்? Where will you buy? எங்கே வாங்குவீங்க நீங்கள்? Where it is arriving? எங்கே வந்துக்கிட்டு இருக்கு? எங்கே வந்து சேரும்? Where it is arriving. Do verbs, அதாவது ப்ளூரலுக்கு do, சிங்குலருக்கு does. இந்த ரெண்டுக்குமே past form did. Do they agree? அவங்க ஒத்துக்குருவாங்களா? Do they agree? Does he accept? அவர் ஒத்துக்கொள்வாரா? Did we know? நமக்கு தெரிந்திருந்ததா? Did we know? Did you come? Do you come? நீங்கள் வருவீங்களா? Did you come அப்படிங்கிறது past form. நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு கேட்குறோம். Don't you attend? நீங்கள் அட்டன் பண்ண மாட்டிங்களா? Didn't you type? நீங்கள் டைப் பண்ணலையா? 100 questions. ஓகே, இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்து அதில் இருக்கிற நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹூ அப்படின்னு இருந்துச்சுன்னா வாட் அப்படின்னு மாற்றுங்க. வாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா வேர் அப்படின்னு மாற்றுங்க. ஹவு அப்படின்னு மாற்றுங்க. இந்த மாதிரி WH டைப் கொஸ்டின்ஸில் சேஞ்ச் பண்ணுங்கள். தென் ஆக்சிலரி வேர்ப்ஸ் கேன், குட், மே, வில், ஷால் இதை அப்ளை பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.